லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனத்துக்கு வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு அதாவது பட்ஜெட் பத்தி என்ன பேசுறோம் அப்படின்றது கேள்வி பதில் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போச்சு. அதுல ஒரு விஷயம் மட்டும் நல்லா கிளியர் ஆயிருச்சு. நான் கூட இப்ப சொல்றேன், யாராச்சும் எப்பா இடி ரைடு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இவங்க மேல போட்டு விடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வேலையை, அதாவது எவ்வளவு கேட்டிருந்தாலும் இவங்க பதில் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது, அதாவது அந்த ஒரு வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா சட்டமன்றத்துக்குள்ள 2 பேருமே நின்றுக்கிட்டு, ஆமா நான் பணம் வாங்கினேன்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் நீங்க தான்டா பணம் கொடுத்தீங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொல்றாரு. 2 பேருமே வாங்கினதையும் கொடுத்ததையும் ஒத்துக்கிறாங்க. இது என்னன்றது எனக்கு தெரியல. சோ அது என்னன்றதை பார்ப்போம். அடுத்து இன்னொன்னு, இப்ப கண்டினியூவா பாத்தீங்க அப்படின்னா சீமானனே நிறைய விஷயத்துக்கு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நிறைய விஷயத்தை பத்தி அவர் வெளியே பேசலைனாலும் அறிக்கை மூலமா அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இத வெளியே இருக்கக்கூடிய, அதாவது வன்னியரசு இப்ப தாவேக்கள போய் சேர்ந்திருக்காருல்ல, சோ அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவர் அதுக்கு ஒரு பதில் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜெகதீஸ்வரன் ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருந்தார்ல, நாம் தமிழ்ல இருந்து வெளியே போனவரு, இப்ப சீமானனுக்கு டைரக்டா அவர் சவால் கொடுக்கிறாராமா. சீமானுக்கு சவால் விடுறேன், அவரும் களத்தில் நிக்கட்டும், நாம் தமிழர் பிரிந்து வந்த அத்தனை பேர் நாங்க இருக்கோம். அது மட்டும் கிடையாது, சீமான் அரசியல்ல இருந்தே அப்புறப்படுத்திடுவாங்களாமா. அது என்னன்றதையுமே பார்ப்போம். இன்னைக்கான அந்த ஒரு சட்டமன்றத்துல பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒருத்தவங்க பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றம் கூடும்போது அவங்க வேற லெவல்ல ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க. இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கொடுத்திருக்காங்க. குறிப்பா மேகதாது அணையை பத்தி நல்லா பேசியிருக்காங்க. சோ அது என்னன்றதையும் பார்ப்போம். அது மட்டும் கிடையாது, இன்னும் 2-3 விஷயங்கள்லாம் இந்த வீடியோல இருக்கு. சோ இது எல்லாத்தையுமே டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஆதவ அர்ஜுனா அண்ட் உதயநிதி, இவங்க 2 பேருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிளாஷ் மாதிரி நடந்துச்சு. அதுல ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி அவர்கள் சொல்றாரு, உதயநிதி ஆதவ தான் சொல்றாரு, 900 கோடி நீங்க வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி உதயநிதி கிட்ட சொல்றாரு. உதயநிதி என்ன சொல்றாரு அப்படின்னா, அது கொடுத்ததே உங்க மாமனார் மார்டின் தான் சொல்றாரு. எப்படி கொடுத்ததை ஒத்துக்கிறாரு. அப்புறம் இந்த பக்கம் ஆதவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி அவர் கொடுத்தாருன்னா அது உங்க அப்பா கிட்ட தான் கொடுத்தாரு, உங்க அப்பா கிட்டே போய் கேளுங்கன்னு சொல்லி. எனக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, 900 கோடி இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போனதுன்றது கைமாத்து தெரிஞ்சு போச்சு. இதுலயே ஃபைனல் ஆகி போச்சு. 2 பேருமே வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனத்துக்கு வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அதாவது உண்மையை சொல்றவங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்லிட்டு இருக்காங்கன்ற மாதிரிதான் மாறி மாறி உண்மையை சொல்லிக்கிறாங்க. இப்ப இவங்க அதாவது என்ன சொல்ற, சட்டமன்றத்திலே இவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு குறிப்பில் ஏறி இருந்தாலும் ஏறி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஐயா யாராச்சும் இந்த மாதிரி இவங்க பணம் வாங்கினாங்க வாங்கலைன்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. முடிஞ்சா அவங்களால என்ன பண்ண முடியுமோ எதையாவது ஒண்ணு பண்ணி விடுங்க. எதையாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. ஏன்னா நீங்க அடிச்சு கேட்டா கூட இவங்கெல்லாம் பதில் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா பேசுறேன்ற பேர்ல ஆளாளுக்கு உண்மையா சொல்லிட்டாங்க. கடைசி அதுக்கப்புறம் தான் தெரியும் போல இருக்கு நம்ம என்ன பேசியிருக்கோன்றது. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வன்னியரசு அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி சீமானண்ணே கேட்டதா ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதாவது கடன் இவ்வளவு வாங்குறீங்களே அப்படின்ற மாதிரி சீமானண்ணே ஆல்ரெடி உனக்கு சொல்லியிருந்தாரு. அதுக்கு வன்னியரசு கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, கடன் வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லைங்க, திரள் நிதி வாங்குறது தான் தப்பு. தமிழர் கட்சியோட சீமான் என்ன சொல்றாரு, முதல் 3 மாசத்துலேயே கிட்டத்தட்ட 21,000 கோடி அளவுக்கு நீங்க கடனை வாங்கிருக்கீங்க. அப்ப நீங்க ஒரு தூய்மையான ஆட்சி நடத்துறேன்னு சொல்றீங்க. இவ்வளவு கடன் 3 மாசத்துலேயே வாங்கினா இன்னமும் இந்த ஒரு ஆண்டுக்கு 1,22,000 கோடி வாங்க பினான்ஸ் செக்ரட்டரியோட பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இல்ல, கடன் வாங்குறது தப்பு இல்ல, திரள் நிதி தான் வாங்கக்கூடாது. அதனால அப்படியா ராசா? அப்படியா?
என்னங்க ஒரு பெரிய அமைச்சர், ஒரு என்ன சொல்றது, ஒரு கட்சியோட ஒரு நல்ல ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆளு இப்படி பேசுறீங்களே, இப்படி மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியில தமிழ் தேசிய ஒரு மாநாடு ஒண்ணு வந்து போட போறாங்களாம். அதுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கன்னு சொல்லி QR கோடோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இப்ப வந்து இது பண்ணி வச்சிருக்காங்க, வெளியே சொல்லி வச்சிருக்காங்க, உங்களால முடிஞ்ச உதவிகளை இதுல பண்ணுங்கன்னு சொல்லி. அப்ப அதுக்கு பேர் என்ன சார்? மக்கள் கிட்ட இருந்து கடனா வாங்குறீங்க, இல்ல திருப்பி தந்துருவீங்களா? நீங்களும் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி திரள் நிதி தான் வாங்குறீங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு 2 விஷயம் தான். நாம் தமிழர் பத்தி ஏதாவது சொல்லணும், ஏதாவது பேசணும் அப்படின்னா இவங்களுக்கு தெரிஞ்சது 2 விஷயம் தான். ஒண்ணு, திரள் நிதி வாங்குறாரு. இன்னொரு பக்கம் அவரோட சொந்த காசுல வாங்க மாட்டேங்கிறாரு. என்ன மாதிரியான மனநிலைன்னு தெரியவே இல்லை. ஏற்கனவே எவ்வளோ விஷயம் பார்த்தீங்கன்னா சீமானோட இதுல வந்து சொல்லிட்டாரு. கார் வாங்கி ஒண்ணு வந்து அந்த பென்ஸ் கார் தாங்க இவங்க கண்ணுல உறுத்திக்கிட்டே இருக்கு. எப்படி அந்த பென்ஸ் கார் வாங்கினாரு? இவனுங்கெல்லாம் வருஷ கட்டி எவ்வளோ பெரிய பெரிய கார்லாம் வருவாங்க, யாருமே கண்ணுக்கு தெரியாது. குறிப்பா திமுக பாத்தீங்கன்னா வம்சாவளியா பாத்தீங்க அப்படின்னா அவங்கலாம் அப்படிதான். அந்த அவ்வளோ பெரிய அந்த ஒரு காரு அவ்வளோ இதுல வந்தா மட்டும்தான் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களால இவங்க கண்ணுக்கே தெரியவே தெரியாது. ஆனா இன்னொருத்தவங்க கிஃப்டா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி இப்ப வரைக்குமே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி வந்து திரள் நிதி காசுல தான் நாங்க எடுத்து பண்றோம் அப்படின்னா வழக்கு போடுங்க, எங்க மேல கேஸ போட்டு விடுங்க. ஏன்னா இந்த மாதிரி பார்ட்டிக்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு வந்து நிதி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து எவ்வளவு பணம் வருது என்ன ஏதுன்றத ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம சமர்ப்பிக்கணும். அதுல நம்ம எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது, அது நம்ம கட்சிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண வேண்டியது. அதை எடுத்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் திரள் நிதினா எல்லாருமே தானே வாங்குறீங்க, எல்லாருமே தானே வாங்குறீங்க. தாவேகா வாங்கலையா, இல்ல விடுதலை சிறுத்தைகள் வாங்கலையா, திமுக வாங்கலையா? எல்லாரும் வாங்கியிருக்காங்க. ஆனா இத திரள் நிதின்னு அதிகமா சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து நாம் தமிழ்ல இருந்து சொன்னதுனால அது வந்து அதை ஒரு இதை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாரும் இதை பத்தி பேசுறது. அடுத்து இதே மாதிரி இன்னொருத்தர் நாம் தமிழர் இருந்து வெளியே போனார்ல, ஜெகதீஷ், அவர் ஒரு விஷயம் பேசி வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது திமுகவை ஆட்சியில இருந்தா நாங்க அப்புறப்படுத்தணும், அதாவது அவர் தாவேக்கால பேசி இருந்திருக்காருல, ஆட்சியில இருந்தா அப்புறப்படுத்தணும், ஆனா நாம் தமிழரை அரசியல இருந்தே அப்புறப்படுத்திடுவோம். அதாவது ஆட்சியிலிருந்து தான் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது, சீமான் அரசியலிருந்தே அப்புறப்பட்டு போயிருக்கிறார். அப்படிங்களா? அப்போ இந்த விஷயத்த சீமான் அண்ணன் கூட நீங்க சுத்திக்கிட்டு இருந்தீங்களா, அப்ப இந்த விஷயத்த பேசியிருக்கணும். நீங்க எப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுனால தான் உங்களை என்ன சொல்றது, கட்சியை விட்டே விலக்கி வச்சிருக்காங்க. விலக்கி வச்சு அதுக்கப்புறம் தாவேக்கால போய் சேர்ந்தீங்க. இப்ப போய் அங்க போய் சேர்ந்துக்கிட்டு சீமான் உங்களுக்கு வந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்களா? இது எனக்கு இப்பதான் ஒவ்வொரு விஷயமா புரியுது. எதுக்காக உங்களை வந்து கட்சியை விட்டு நீங்கிறாங்க, கட்சியை விட்டு நீங்க எல்லாம் எதுக்கு போனீங்கன்றது இப்பதான் நமக்கு ஒன்னா புரியுது. என்ன அப்படின்னா, அதாவது நாம் தமிழ்ல இருந்து விலகி வந்தவங்க ஒரு பக்கம் நாங்க நிக்கிறோம், நீங்க ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு நம்ம 2 பேரும் போட்டி போடுவோமா? இப்ப வெளிக்கொண்டிருக்கோம். சீமானுக்கு இந்த சவால் விடுறேன், அவரும் வந்து களத்தில் நிக்கட்டும். நாம் தமிழர் இருந்து பிரிந்து வந்த அத்தனை பேரும் நாங்க இருக்கோம், நாங்க தான் அங்க இருக்க போறோம். இப்பதானே நீங்க சொன்னீங்க அரசியல் விட்டு வெளியே அனுப்பிட்டீங்கன்னு. இது என்ன புதுசா என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? அது மட்டும் கிடையாது, சீமான் அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. கார் வாங்கினது உங்க கண்ணில் உறுத்துதுன்னா அடுத்து நான் விண்ணூர்தி ஏரோப்ளேன் வாங்க போறேன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. இவனுங்களுக்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கானுங்களே, அந்த மாதிரி ஒரு கூமுட்டைகளுக்காக இந்த விஷயத்த சொன்னாரு. அதை எடுத்துட்டு வந்து என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காப்ல, அதாவது நீங்க வாங்குங்க, ஆனா உங்க சொந்த காசுல வாங்கணுமா? பென்ஸ் கார் வாங்கிட்டேன், நான் பாரு விண்ணூர்தி வாங்க போறேன், மகிழ்ச்சியா வாங்குங்க, உழைச்சி வாங்குங்க. யார் நீங்களா? இப்ப அங்க போனீங்கன்னா எல்லாமே அப்படியே மாறிடுது. ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும் திரள் நிதியில இருந்து எந்த ஒரு பணமும், அது ஏற்கனவே சீமான் என்ன ஒரு விஷயம் சொன்னாரு, நாங்க தேநீர் கூட அதை வந்து நாங்க எங்களுடைய சொந்த இதுல வந்து நாங்க சொந்த யூஸ்க்கு நாங்க யூஸ் பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஒரு அது ஏன்னா எல்லா கட்சிகளுமே திரள் நிதினு ஒன்று வாங்குவாங்க. அந்த திரள் நிதியோட எவ்வளவு வாங்குறீங்க, அதுக்கு என்ன யூஸ் பண்றீங்கன்றத ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் ஆணைய எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நம்ம வந்து அதை சமர்ப்பிக்கணும். இது யாரு தாவேகா கட்சியுமே அதை வந்து சமர்ப்பிச்சாங்க. அதுல யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்கன்றத கூட இப்ப ரீசெண்டா அந்த ஒரு பேட்டி ஒண்ணு நடந்துச்சு. சாட்டை, இடும்பாவனம் கார்த்திக், ஃபாத்திமா, கார்த்திகேயன் இவங்க எல்லாருமே போய் அந்த இடத்துல இருந்ததுல இந்த ஒரு விஷயமும் பேசப்பட்டுச்சு. குறிப்பா தாவேகா யார்கிட்ட எவ்வளவு திரள் நிதி வாங்கினாங்கன்றதையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சாட்டை துரைமுருகன் சொல்லியிருந்தாரு. அப்போ எல்லாருமே திரள் நிதி வாங்கக்கூடியவங்க தான். அப்போ திரள் நிதி வந்து ஒரு பெரிய ஒரு கேவலம், அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது இவங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க, மத்த இவங்க நாம் தமிழர் மட்டும் தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு மாயையை இவங்க வந்து கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு வாட்டியும். ஆனா இந்த ஜெகதீஸ்வரன்லாம் எவ்வளவு பெரிய இது வாய ஒரு கட்சியில போய் சேர்ந்துட அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கட்சியை என்ன வேணா பேசலான்னு ஒரு
முடிவு பண்ணி பேசிக்கிட்டு இருக்காப்ல. அப்படி சீமான் அண்ணன் வந்து சொந்த காசுல வாங்காம திரள் நிதியில தான் வாங்குறாரு அப்படின்னா, அப்ப நீங்களும் நாம் தமிழர் கட்சியில தான் இருந்தீங்க. அப்ப நீங்க வாங்கியிருக்க வேண்டியதானே? நீங்களும் ஒரு பொறுப்புல இருந்தீங்க. உங்களுக்கும் ஒரு தேர்தலில் வந்து ஒரு இடம் கொடுத்து நீங்க போய் நில்லுங்கன்னு சொல்லி எல்லாம் நின்று தோத்துதானே போனீங்க. எங்க நீங்க ஜெயிச்சீங்க? அப்போ உங்களுடைய இதை வச்சு நீங்க ஜெயிச்சிருக்க வேண்டியதானே? உங்களுக்காக சீமான் அண்ணே வந்து பரப்புரை எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாரு. இப்ப வந்து அவரையே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காப்ல. துரோகத்தை வேற என்னங்க சொல்ல முடியும்? சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நெல்சனை இப்ப நான் ரொம்ப நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு வழக்கா வந்து ஒவ்வொருத்தவங்க மேல போட்டு விடுங்க. ஏன்னா பிஸ்மின்னு ஒருத்தவரை வந்து இப்ப வந்து தூக்க போறாங்க, ஆளை காணும் அப்ஸ்காண்டு. இன்னொரு பக்கம் இப்ப வந்து நெல்சன் மேல வந்து வழக்கு போட போறாங்கன்னு சொல்லி வழக்கறிஞர் அவங்கள இருந்து ஒரு விஷயம் வந்து இப்ப பாத்திருக்கோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் சீமான் அண்ணன் மேல ஒவ்வொரு அவதூறையுமே இது பண்ணிட்டே இருக்கான், அவர் இது பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு, இவங்கள்ட்ட தான் பணம் வாங்கினாருன்னு சொல்லி ரொம்ப அவதூறா சோசியல் மீடியால வந்து பரப்பிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் நெல்சன் மேல வழக்கு போட்டிருக்காங்க. மாவட்டத்தில் தோழிப்போர் விலை பகுதியை சேர்ந்த அட்வொகேட் நெல்சன் என்பவர் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை தனிப்பட்ட வாழ்க்கையை பலவிதமான அவதூறுகளை வந்து தொடர்ச்சியாக பரப்பி வராங்க. நாம் தமிழர் கட்சிகளையும் கொண்டிருக்கிறோம். அதனால் நாங்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், இந்த மாவட்டத்தில் மிகவும் அமைதி நிலவ வேண்டும் என்ற காரணத்தினால் எஸ்பியை நாங்கள் வந்து டாக்டர் வந்து பார்த்து மனு கொடுத்துருக்கோம். அதுக்கு நெல்சா வெயிட் பண்ணிட்டே உனக்கு இருக்கு ஆப்பு. அடுத்து இந்த சட்டமன்றத்தில் நம்ம ஆதவ அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, எங்களுடைய கட்சியில லஞ்சமே நாங்க வாங்க மாட்டோம். அதாவது எங்களுடைய முதலமைச்சர் வந்து லஞ்சம் வாங்கினா உடனடி நடவடிக்கை, உடனடி உங்களை வந்து கட்சியிலேருந்தே நீக்கிறோன்ற மாதிரி எங்க முதல்வர் எப்பவோ சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சார் கொஞ்சம் திருத்தம். என்ன அப்படின்னா, கட்சியில இருந்து யார் வாங்கினாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து நீக்க போறது கிடையாது. கட்சியில எல்லாம் நீங்க லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களே, அவங்கள தான் கட்சியில இருந்து நீக்குவாங்க. சோ ஞான சௌந்தரின்னு சொல்லி ஒருத்தவங்க வக்கீல், அதாவது அரசு வக்கீல வந்து நீங்க நியமனம் ஆக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்க வந்து இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேரம் பேசிக்கிற, குறிப்பா புசியானம் தான் வாங்குறாருன்னு சொல்லி நிறைய இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. சோ அத ஞான சௌந்தரி அவர்கள் அவங்க வந்து கம்ப்ளைண்டா கொடுத்திருந்தாங்க. இதுக்கு ஞான சௌந்தரி வந்து கட்சியில இருந்து நீக்கி விட்டாங்க. இது ஆதவ அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? உலக அரசியல்லாம் பேசுறீங்க, உங்க கட்சி அரசியல் உங்களுக்கு தெரியலையே. எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரே வார்த்தை திருப்பி அமைச்சர் கூட்டத்தில் சொல்லிட்டே இருக்கிறாரு, லஞ்சம் என்பது மிகப்பெரிய குற்றம்னு ஒவ்வொரு அமைச்சர்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி யாராச்சும் ஈடுபட்டால் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அமைச்சராக இருக்க முடியாதுங்கிறத பதிவு பண்ணிட்டே இருக்கிறார். இதுவரையும் எந்த துறையிலையும் ₹1 கூட அமைச்சர் முதல் கூட சட்டமன்ற உறுப்பினர் முதற்கொண்டு ₹1 கூட லஞ்சம் வாங்கவில்லை. மாட்டிக்கிட்ட பங்கு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சௌமியா அன்புமணி இவங்க வந்து இன்னைக்கான ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. ஏன்னா மத்தவங்க எல்லாம் வள கொலன்னு சொல்லி புரியாத மாதிரியே தான் பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க பேசணும், மத்தவங்க எப்படி பேசியிருந்தாங்கன்னா, நம்ம பேசணும் ஆனா நம்ம பேசுறது மத்தவங்களுக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் சௌமியா அன்புமணி வந்து நல்லாவே பேசியிருந்தாங்க. குறிப்பா மேகதாதுல அணை கட்டுறதை பத்தி முதல்வர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். சிஎம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது நான் வந்து பெங்களூருக்கு போய் இதை வந்து நான் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுன்றதை வந்து அங்க போய் நின்று அதை வந்து ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி, முயற்சி பண்றேன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு பதில் கொடுத்திருந்தாங்க. சௌமியா அன்புமணி சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அதாவது நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க, அதாவது மேகதாதுலை நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, மேகதாதுல அணை கட்டணுமா கூடாதா? மேகதாதுல அணை, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. 2 விஷயம் தான், மேகதாதுல அணை கட்டணுமா வேணாமா. அதுல இடையில நீங்க வந்து என்ன முயற்சி பண்றீங்கன்னு தான் புரியல. முயற்சி எதுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? கட்டணுமா வேணாமா, அவ்வளவுதான். 2 விஷயம் தான் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லி அந்த இடத்துல சிஎம் பாத்தீங்க அப்படின்னா நல்லா லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டாங்க. படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம உறுதியா இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுதுதான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பத்தி ஃபர்ஸ்ட் யோசிச்சு கேட்டதும் நான் தான். நாம போக நினைச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்துல தான். அதனாலதான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். 2 ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்னு மேகதாது டேம் கட்டணும், இல்ல மேகதாது டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகதாது டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவுல இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். அனைத்து கட்சியை கூட்டத்தை கூட்டி கண்டிப்பாக ஒரு ஒத்த முடிவோட நம்ம டெல்லிக்கு போக வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை. அது மட்டும் கிடையாது, ஆடிப்பெருக்குல வந்து காவிரில வந்து தண்ணி வந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் ஆடிப்பெருக்கு, அதாவது அந்த சேலம் இந்த டைம் அதுல வந்து எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, கர்நாடகால இருந்து தண்ணி வந்து திறந்து விட்டுருக்காங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது நடக்கவே இல்லை. ஆனா நடந்தது என்ன அப்படின்னா,
கேரளால வந்து அது வந்து பயங்கரமான ஒரு மழை வந்துகிட்டு இருக்கறனால அங்க திறந்து விட்ட தண்ணி தான் இந்த பக்கம் வந்திருக்குன்ற மாதிரி சௌமியா அன்புமணி சொல்லியிருந்தாங்க. எப்படி இந்த ஆடி பெருக்குல தண்ணி வந்தது? ஆடி 18 வந்து போச்சு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் திங்கக்கிழமை எல்லாம் சேலம் தருமபுரி மாவட்டங்கள் ஆடி பெருக்கு விழாவை கொண்டாடி இருக்காங்க. இந்த காவிரி தண்ணி எங்க வந்ததுன்னு யோசிக்கலாம். ஆனா அது காவிரி தண்ணி கர்நாடக அரசு நமக்காக கொடுத்த தண்ணி கிடையாது. கேரளால வயநாட்டுல பயங்கரமா மழை பெஞ்சுது. அந்த வெள்ள நீர் அதிகப்படியான அந்த வெள்ள நீரை தான் அவங்க கபினி அணையில தேக்கி வைக்கிறாங்க. அந்த தண்ணி கபினி டேம் ஃபில் ஆயிடுச்சு. ஃபில் ஆனதுனால வேற வழி இல்லாம தான் தண்ணி உபரி நீர் வெள்ள நீர் தான் நமக்கு திறந்து விட்டுருக்காங்க. ஹாரங்கில இருக்கிறதோ ஹேமாவதியில இருக்கிறதோ கேஆர்எஸ்ல இருக்கிற கிருஷ்ணராஜசாகர் டேம் தண்ணி அவங்க திறந்து விடல. அது முழுக்க முழுக்க கர்நாடக மாநிலத்துல அந்த பெய்யக்கூடிய மழை அந்த காவிரி நதி நீரை அதை தேக்கி வச்சுட்டாங்க. இது கேரளால இருந்து வர வேண்டிய தண்ணி தான் வேற வழி இல்லாம கபினி மூலமா நமக்கு வந்திருக்குது. ஏன்னா நானுமே அதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கர்நாடகால இருந்து தண்ணி வந்திருக்குன்னு. பட் கேரளால இருந்தும் தண்ணி வந்திருக்கு. சோ இந்த மாதிரி என்ன சொல்ல வந்தோமோ அதை கிறிஸ்டல் கிளியரா சொன்னீங்க அப்படின்னா தான் பாக்குறவங்களுக்கும் புரியும், என்ன பேசுறீங்கன்றது உங்களுக்கும் கொஞ்சம் தெளிவு இருக்கும். வளவலா கொலான்னு பேசிக்கிட்டு இருந்தா யாருக்கு என்ன புரிய போகுது? இவங்க எப்படி பேசுனாங்களோ அந்த மாதிரி எல்லாரும் பேச பழகினாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து வந்து வாசிச்சாங்க பாருங்க ஒரு பட்ஜெட், சாமி அப்பா காதுல இருந்து ரத்தம் வராத குறைதான். அடுத்து நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் வந்து பேசியிருந்தோம். அந்த ஒரு அம்மா வந்து பேசிட்டு இருந்தாங்க, கர்நாடகால இருந்து அதுவே தண்ணி வந்துருச்சுமா, அதாவது விஜய் அவர்கள் வந்து போக கூட வேணாம், அந்த இயற்கையா பாத்தீங்க அப்படின்னா அந்த வந்து கொடுத்து விட்டுருச்சுன்னு சொல்லி இப்ப அந்த அம்மா உண்மையிலே புலவிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா குறிப்பா இந்த டாஸ்மாக் வந்து ஆன்லைன்ல வந்து நாங்க இது பண்ண போறோம்ன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து தாவேக அரசு பண்ண போகுது. இதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, மகனே வேணாம் மகனே, அந்த டாஸ்மாக் இந்த மதுனால எத்தனையோ மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. குறிப்பா கல்யாணமான பெண்கள் வந்து ரொம்ப சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு மதுனால, அதை மட்டும் பண்ணாத அப்படின்ற மாதிரி அந்த அம்மா இப்ப புலம்பிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் உங்க மகன் என்னமா சொல்றீங்க? ஏன் மகன் கிட்ட நான் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை, ஐயா இந்த மது கடை வேண்டாம் ஐயா. இந்த மதுனால உன் அக்கா தங்கச்சிங்க அத்தனை பேருமே சீரழிஞ்சிட்டு கிடக்குறாங்க. இதைத்தான் நாங்களும் சொன்னோம். இந்த அம்மா தான் நேத்து தான் இந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வீடியோல, அதாவது நீங்க தான் உங்க டாஸ்மாக் எல்லாம் திறந்து வச்சு எல்லாரும் போதையிலே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என் மகன் விஜய் வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் மூட போறான் பாருங்க. இப்ப அந்த அம்மாவே புலம்புது, என்னையா மூட போறேன்னு பார்த்தா மூடிட்டு நீ ஆன்லைன்ல சேல் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கேள்விதான் நமக்குமே. இந்த மாதிரி அவங்க பண்ணக்கூடிய தப்புகளை தான் நாங்க எடுத்து பேசிட்டு இருக்கோமே தவிர அவங்க எல்லாருமே தப்புன்ற மாதிரி நாங்க சொல்லவே இல்லை. பண்ணக்கூடிய தப்புகளை நாங்க எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான். இதை புரிஞ்சு இனிமேலாவது தெளிஞ்சுக்கிட்டா நல்லது. அடுத்து விஜய் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு, அதையுமே நம்ம பேசணும். என்ன அப்படின்னா குறுவை சாகுபடியோட நிவாரணம் பத்தி அங்க ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. அதுல குறுவை சாகுபடிக்கு நிவாரணம் வந்து நாங்க கொடுத்துட்டோம், கொடுத்தது கூட நீங்க தெரியல, உங்களுக்கு தெரியல, டெய்லி நீங்க பேப்பர் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், பேப்பர் படிக்காம வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் சொன்னாரு. யாரோ உதயநிதி வந்து பேப்பர் படிக்க மாட்டேன் நானு, அதுக்கு உதயநிதி அங்கிட்டு இருந்து ஒரு நோஸ் கட் பண்ணி விட்டாரு. என்ன அப்படின்னா இங்க பாருங்க, ஸ்பெஷல் பேக்கேஜ் நீங்க சொல்லி ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கீங்களே, அந்த அமௌண்ட் வந்து நாங்க பேசவே இல்லை, அது எப்பயுமே கொடுக்கக்கூடிய அமௌண்ட் தான், அதைத்தான் நீங்க இப்ப கேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா வறட்சி நிவாரணம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வறட்சி நிவாரணத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாம நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. இதுல நீங்க எங்களை பார்த்து பேப்பர் படிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி எங்களை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவர் அங்கிட்டு இருந்து நோஸ் கட் பண்ணி விட்டாரு. குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் வந்து ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது வந்து முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க, அது அனைத்து அரசுலயும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அதாவது விஜய் அவர்கள் நினைச்சிருப்பாரு இதை நம்ம வந்து பேசணும் அப்படின்னா நல்ல மாசா இருக்கும்னு. ஆனா அவர் பேசி விட்டும் போது இது வேற மாதிரி ஒரு கோணத்துல கொண்டு போய் விட்டுருச்சு. அப்புறம் இன்னொரு கேள்வியுமே கேட்டாரு, ஏன் அனைத்து கட்சி கூட்டம் வந்து நீங்க கூட்டவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோட போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். கர்நாடகாவில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முன்னாள் முதலமைச்சர்லாம் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தாவேக அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அது எனக்கு தெரியல சார், எனக்கும் தெரியல எதுக்கு அவங்க கூட்ட மாட்டேங்கிறாங்கன்னு. சப்போஸ் மக்களாகிய நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை எங்களுக்கு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, எதுக்காக அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட மாட்டேங்கிறாங்கன்னு அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து கடைசியா ஒரு விஷயங்க, அதாவது விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் 2 பேரும் பாத்தீங்கன்னா விவகாரத்து வந்து போட்டிருந்தாங்க. பட் இப்ப சங்கீதா அவர்களே வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு.
வாபஸ் வாங்கிட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதுல நம்ம எந்த ஒரு கருத்து சொல்ல வேண்டியதில்லை. இது வந்து சொல்ல வேண்டிய ஒரு கருத்து தான். பட் இதை வேற மாதிரி நிறைய பேர் திருச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது விவாகரத்து கொடுத்தாதான் வேற ஒரு விஷயம், விவாகரத்து கொடுக்கலன்னா இங்கே தான் இருக்கணும்ன்ற மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு நிறைய பேர் அதை எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதுக்குள்ள போக வேணாம். பட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். அது உண்மையா இல்லையான்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அவ்வளவுதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம்.